தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் விண்ணேற்ற பெருவிழானை கொண்டாட வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரும் வருகிறேன். மேலும் இன்றைய நாளில் நம் அனைவரும் ஆண்டவர் இயேசுவின் விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம். மரணத்தை வெற்றி கொண்டு உயிர்த்தெழுந்த இறைமகன் இயேசு 40 நாள் தனது சீடர்களை சந்தித்து உறுதிப்படுத்திய பின்பு விண்ணேற்ற அடைகிறார். அந்த உலகை விட்டு செல்லும் முன் எந்நாளும் நம்மோடு இருப்பதாக அவர் வாக்களித்து இருக்கிறார். ஆண்டவரின் மாட்சியை உலகெங்கும் பறைசாற்ற நினைவூட்டப்படுகிறோம். கிறிஸ்து இயேசுவின் அதிகாரத்தை பயன்படுத்தி மக்கள் அனைவரும் அவரது சீடர்களாக்கும் ஆர்வத்துடன் பணியாற்ற இத்திருப்பலியில் இணைவோம். இறையாசீர் பெறுவோம். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது ஃபிலோமினாள், ஜெபராணி, ஆல்வின் தாஸ் இவர்களின் பிறந்த நாள் நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. அத்தோடு அமலன் செல்வி குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நாமும் நம்முடைய தேவைகளையும் கருத்துக்களையும் இந்த இறை பலி பீடத்திலே ஒப்பு கொடுத்து இறை ஆசீர் வேண்டி மன்றாடுவோம். திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தண்ணீரை இறைவன் ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, மக்களின் வேண்டல்களை கனிவாய் கேட்டருளும். வியத்தகு முறையில் எங்களை படைத்தீர் என்றும் அதிலும் வியத்தகு முறையில் எங்களை மீட்டருளினீர் என்றும் நினைவு கூறும் எங்களுக்காக இத்தண்ணீர் மீது உமது ஆசியை கனிவுடன் பொழிந்தருளும். ஏனெனில் நிலத்தை வளப்படுத்தவும் எங்கள் உடலுக்கு புத்துணர்வும் தூய்மையும் தரவும் இத்தண்ணீரை படைத்தீர். உமது இரக்கத்தின் கருவியாகவும் இத்தண்ணீரை அமைத்தீர். எவ்வாறெனில் தண்ணீரின் வழியாக மக்களின் அடிமை தலையை அகற்றினீர். பாலை நிலத்தில் அவர்களது தாகத்தை தணித்தீர். அதன் வழியாக மனித இனத்தோடு நீர் செய்ய இருந்த புதிய உடன்படிக்கையை இறைவாக்கினர் முன்னறிவித்தனர். இறுதியாக யோர்தானில் கிறிஸ்து புனிதமாக்கிய தண்ணீரின் வழியாக பாவ கரைபடிந்த எங்கள் மனித இயல்பை புது பிறப்பு அளிக்கும் திருமுழுக்கினால் கழுவி புதுப்பித்தீர். ஆகவே நாங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு நினைவாக இத்தண்ணீர் இருப்பதாக. பாஸ்கா பெருவிழாவில் திருமுழுக்கு பெற்ற எங்கள் சகோதரர் சகோதரிகளோடு நாங்களும் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சி கொள்ளச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். Alleluia.
எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளில் ஒரே திருமகனும் எம் மீட்பெருமான கிறிஸ்து விண்ணகத்துக்கு ஏறிச் சென்றதை நம்புகின்றோம். அதனால் நாங்கள் இப்பொழுதே மனதளவில் விண்ணகத்தில் வாழ்ந்திட எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. தெயோபில் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றமடைந்தார். விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாள்களாக அவர்களுக்கு தோன்றி இறை ஆட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார்.
அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாள்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ராயலுக்கு ஆட்சி உரிமையை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்து கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்துச் சென்று அவர்கள் பார்வையில் இருந்து மறைத்துவிட்டது. அவர் செல்லும்போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 17 முதல் 23 முடிய. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்றும், இறை மக்களுக்கு அவர் அளிக்கும் உரிமை பேறு எத்துணை மாட்சிமிக்கது என்றும், அவர் மீது நம்பிக்கை கொள்வர்களாகிய நம்மிடம் செயலாற்றுகிற அவரது வல்லமை எத்துணை ஒப்புயர்வற்றது மேலானது என்றும் நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்ட பெறுவனவாக. கடவுள் வலிமை மிக்க தம் ஆற்றலை கிறிஸ்துவிடம் செயல்படுத்தி இறந்த அவரை உயிர்த்தெழச் செய்து விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். அதன் மூலம் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர், வல்லமை உடையோர், தலைமை தாங்குவோர் ஆகிய அனைவருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். இவ்வுலகில் மட்டுமல்ல, வரும் உலகிலும் வேறு எப்பெயர் கொண்டோருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். அனைவரையும் கிறிஸ்துவுக்கு அடிபணியச் செய்து அனைத்துக்கும் மேலாக அவரை திருச்சபைக்கு தலைவராக தத்தருளினார். திருச்சபையே அவரது உடல், எங்கும் எல்லாவற்றையும் நிரப்புகின்ற அவரால் அது நிறைவு பெறுகின்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 28 இறை வசனங்கள் 16 முதல் 20 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 28 இறை வசனங்கள் 16 முதல் 20 முடிய. அக்காலத்தில் 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.
இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவரின் விண்ணேற்ற பெருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு மக்களே, நாம் அனைவரும் லியோனார்டோ டா வின்சி என்கின்ற உலக புகழ்பெற்ற ஓவியரை குறித்து நாம் கேள்விப்பட்டிருப்போம். பல புகழ்மிக்க ஓவியங்களுக்கு சொந்தக்காரர். ஆண்டவருடைய இறுதி உணவு அந்த ஓவியத்தை பல இடங்களில் நாம் பார்த்திருப்போம். அதனை வரைந்தவர் இவர்தான். அதே போல உலக புகழ்மிக்க மோனலிசா அந்த ஒரு ஓவியத்தையும் நாம் பார்த்திருப்போம். ஒரு பெண்மணி போன்ற ஒரு தோற்றம், சிரிக்கிறாரா அல்லது சிரிக்கவில்லையா என்கின்ற ஒரு குழப்பத்துடனே இருக்கக்கூடிய அந்த ஒரு தோற்றம், பலவித முகபாவனைகளை தன்னகத்தே வெளிப்படுத்துகின்ற அந்த ஒரு ஓவியம், அதனையும் வரைந்தவர் இந்த லியோனார்டோ டா வின்சி என்கின்ற புகழ்மிக்க இந்த ஓவியர் தான். ஒரு முறை இவர் ஒரு ஓவியம் வரைவதற்காக தேவையான அனைத்தையும் தயார் செய்து கொண்டிருந்தார். ஓவியம் வரைய தேவையான அந்த வரை பலகை, தேவையான தூரிகைகள், வண்ணம் தீட்டுவதற்கு தேவையான அனைத்தும் என்று அவர் எடுத்து ஒரு ஓவியத்தை வரைவதற்காக தயாராகினார். அந்த வரை பலகையிலே ஓரத்திலே வரையக்கூடிய அவுட்லைன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வரிகளை, கோடுகளை வரைந்தார். ஒரு மைய பொருளிலே அந்த ஒரு ஓவியத்தை வரைய ஆரம்பித்தார். முதலிலே அந்த ஓவியத்தின் சில பகுதிகளை, அவற்றின் ஓரங்களில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளை மட்டும் அவர் வரைந்துவிட்டு அப்படியே நின்று விட்டார். சில நொடிகளில் அருகில் இருந்த தன்னுடைய திறமை வாய்ந்த மாணவர்களில் ஒருவரை வரவழைத்து, இந்த ஓவியத்தை நீதான் முடித்து வைக்க வேண்டும் என்று அந்த தூரிகைகளை தன்னுடைய மாணவருடைய கரங்களிலே லியோனார்டோ டா வின்சி கொடுத்து விட்டார். மாணவர் இப்பொழுது அந்த ஓவிய பலகைக்கு முன்பாக, வரை பலகைக்கு முன்பாக நிற்கின்றார். இவருக்கு ஒரே பதற்றம், பயம், குழப்பம். எவ்வாறு நான் வரையப் போகிறேனோ தெரியவில்லையே. என்னுடைய ஆசான், என்னுடைய தலைவர் மிகப்பெரிய ஓவியர். அவர் ஓவியத்தில் கை வைத்தாலே அது உலக புகழ்மிக்கதாக மாறி போய்விடும். இப்படி ஒரு ஓவியத்தை வரைய துவங்கிவிட்டு என்னிடத்திலே கொடுத்து விட்டாரே, நான் இதனை எவ்வாறு நிறைவு செய்ய போகிறேனோ தெரியவில்லையே. என்னுடைய ஆசானின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற விதத்திலே என்னால் இந்த ஓவியத்தை நிறைவு செய்ய முடியுமா என்று சிந்தித்தவாறே ஒருவித நெருடலோடு, குழப்பத்தோடு அவருடைய மாணவர் அங்கே விழி பிதுங்கி முழித்து கொண்டிருந்தார். அப்பொழுது லியோனார்டோ டா வின்சி தன்னுடைய மாணவரை பார்த்து இவ்வாறாக சொல்லுவார்: இத்தனை ஆண்டுகளாக, இத்தனை நாட்களாக என்னோடு பயணித்தும் என்னுடைய அந்த ஓவியம் வரையக்கூடிய திறமைகளை கண்டிருந்தும் கூட உன்னால் இந்த ஓவியத்தை அழகான ஒரு நிறைவுக்கு கொண்டு வர முடியாதா? ஏன் இவ்வளவு குழப்பம், ஏன் இவ்வளவு பெரிய யோசனை என்று அவர் தன்னுடைய மாணவரிடத்திலே கேள்வி எழுப்புகின்றார். அப்பொழுது அந்த மாணவர் புதிய உற்சாகம் பெற்றவராக, என்னுடைய ஆசானே எனக்கு துணையாக, பக்கபலமாக என்னுடைய அருகில் இருக்கின்றார். நிச்சயமாக இந்த ஓவியத்தை நல்ல விதத்திலே என்னால் நிறைவுக்கு கொண்டு வர முடியும் என்று சொல்லி சிறப்பான விதத்திலே அவரும் அந்த ஓவியத்தை நிறைவுக்கு கொண்டு வந்ததாக பார்க்கிறோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழாவை பெருமகிழ்ச்சியோடு இன்றைய நாளிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு 40 நாட்களாக பல முறை சீடர்களுக்கு தோன்றி அவர்களுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தி தான் விட்டு சென்ற இறையாட்சி பணியை சீடர்கள் தொடர்ந்து ஆற்ற வேண்டும் என்கின்ற அழைப்பை அவர்களுக்கு கொடுத்துவிட்டு இயேசு விண்ணேற்றம் அடைந்ததைத்தான் இந்த நாளிலே நாம் நினைவு கூறுகின்றோம். சீடர்களுக்கு தொடக்கத்திலே ஒருவித குழப்பம் இருந்தது, நெருடல் இருந்தது, பயம் இருந்தது. ஆண்டவர் இல்லாமல் இந்த வாழ்க்கையை தங்களால் வாழ முடியுமா?
ஆண்டவர் விட்டு சென்றிருக்கக்கூடிய இந்த இறையாட்சி பணியை இந்த உலகத்திலே தங்களால் தொடர்ந்து ஆற்ற முடியுமா என்கின்ற ஒரு குழப்பம் சீடர்களிடத்திலே நிலவிய பொழுது இயேசு சீடர்களுடைய குழப்பத்தை அறிந்து அவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பயம், நெருடல் அனைத்தையும் கண்டுணர்ந்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆறுதல் மொழிகள், இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். ஆண்டவருடைய இந்த உடனிருப்பு செய்தியை, ஆண்டவருடைய இந்த மாபெரும் உடனிருப்பை சீடர்கள் உள்வாங்கிக் கொள்கிறார்கள். தாங்கள் தனியாக இல்லை, தங்களுடைய ஆண்டவர் தங்களோடு தான் இருக்கிறார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு அதுவரையில் பயந்து போய் இருந்தவர்கள், அதுவரை கோழை உள்ளத்தினராய் இருந்தவர்கள், அதுவரையில் தங்களால் முடியுமா, இனி என்ன செய்ய போகிறோமோ என்கின்ற ஒரு குழப்பத்தில் இருந்தவர்கள் ஆண்டவருடைய உடனிருப்பை தங்களுடைய வாழ்க்கையில் கண்டுணர்ந்த பிற்பாடு புதிய ஆற்றல் பெறுகிறார்கள், புதிய தெம்பை பெறுகிறார்கள். வரக்கூடிய எதிர்ப்புகள் அனைத்தையும் அவர்கள் சுக்குநூறாக உடைத்தெறிந்து உலகின் கடையெல்லை வரைக்கும் இயேசுவினுடைய அன்பின் சாட்சிகளாக பயணிக்கிறார்கள். இயேசு விட்டு சென்ற இறையாட்சி பணியை தொடர்ந்து இந்த உலகத்திலே அவர்கள் ஆற்ற ஆரம்பிக்கிறார்கள். அன்பு மக்களே, ஆண்டவர் கொடுத்த அழைப்பு சீடர்களுக்கு மட்டுமான அழைப்பு அல்ல. ஆண்டவருடைய அழைப்பு நம் ஒவ்வொருவருக்குமான அழைப்பு. நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய அன்பின் சீடர்களாக, அவருடைய அன்பின் சாட்சிகளாக வாழ வளர அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வார்த்தையால், நம்முடைய வாழ்வால் ஆண்டவருக்கு சான்று பகர நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மற்ற மக்கள் அனைவரையும் ஆண்டவர் பால் கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு கடமை உணர்வு நம் ஒவ்வொருவரிடத்திலும் இருக்கிறது. அப்படி மக்களை ஆண்டவர் பால் திருப்ப, ஆண்டவருடைய உயிர்ப்பின் சாட்சிகளாக இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் வலம் வர மேடை போட்டு ஆண்டவரை குறித்த செய்தியை நாம் பறைசாற்ற வேண்டும் என்கின்ற அவசியமில்லை. அது அனைவராலும் சாத்தியப்படாத ஒன்று. ஆனால் நம்மால் என்ன செய்ய முடியும்? நல்லதொரு அர்த்தமுள்ள வாழ்வுதனை வாழ முடியும். நம்முடைய வாழ்வை அர்த்தமுள்ள விதத்திலே நாம் வாழுகின்ற பொழுது, நல்ல வார்த்தைகளை நம்முடைய வாயினால் நாம் எடுத்துரைக்கின்ற பொழுது, நிச்சயமாக நம்முடைய வாழ்வை பார்ப்பவர்கள், நம்முடைய வார்த்தைகளை கேட்பவர்கள் இயேசுவின் பால் ஈர்க்கப்படுவார்கள். உண்மையிலேயே நாமும் இப்படிப்பட்ட ஒரு அர்த்தமுள்ள வாழ்வு வாழ வேண்டும். கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்ட அருமையான, இனிமையான, மற்றவர்களுக்கு வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். எந்தவித கடினமான சொல்லும் அவர்களுடைய வாயிலிருந்து வருவதில்லையே. தங்களுடைய செயல்களால் மற்றவர்களை அவர்கள் காயப்படுத்துவதில்லையே என்பதை கண்டு உணரக்கூடிய மற்றவர்களும் நாமும் அவர்களைப் போல வாழ வேண்டும் என்கின்ற ஒரு முடிவுக்கு வந்து இறைவன் பால் ஈர்க்கப்பட்டு இறைவனை தங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்பவர்களாக மாறுகிறார்கள். ஆக அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய வார்த்தைகளே, நம்முடைய எடுத்துக்காட்டான வாழ்வே ஒரு மிகப்பெரிய சாட்சியமாக மாறக்கூடிய அளவிற்கு வல்லமை படைத்ததாக இருக்கின்றது. எனவே ஆண்டவர் விட்டு சென்ற அந்த அழைப்பை எவ்வாறு சீடர்கள் மன உறுதியோடு, நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு உலகின் கடையெல்லை வரைக்கும் நம்பிக்கையோடு பயணித்து அனைத்து மக்களையும் இறைவன் பால் கொண்டு வந்தார்களோ, அதே போல நாமும் நம்முடைய சொற்களால், நம்முடைய செயல்களால் ஆண்டவருக்கு உகந்த வாழ்வுதனை வாழ்ந்து மற்ற மக்களை இறைவன் பால் ஈர்க்கக்கூடிய அந்த நல்ல உன்னதமான முயற்சியில் ஈடுபட ஆண்டவருடைய அன்பின் சாட்சிகளாக இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் வலம் வர நாம் அழைக்கப்படுகின்றோம். அன்பு மக்களே, ஆண்டவர் சீடர்களுக்கு வாக்கு கொடுத்ததை போல, உறுதி கொடுத்ததை போல நாமும் தனியாக இந்த உலகத்திலே விட்டுவிடப்படவில்லை. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு இருக்கின்றார். உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன் என்று தன்னுடைய அருள் பிரசன்னத்தை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். எனவே ஆண்டவருடைய உடனிருப்பை நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் உணர்ந்தவர்களாக அந்த உடனிருப்பை, அந்த பிரசன்னத்தை மற்றவர்களுக்கும் எடுத்து
எடுத்துச் சொல்லக்கூடிய அவருடைய அன்பின் சாட்சிகளாக தொடர்ந்து இந்த உலகத்திலே வலம் வர தேவையான இறையருள் வேண்டி தொடர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் ஒளியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். நம்முடைய தேவைகள், மன்றாட்டுகள், விண்ணப்பங்கள் அனைத்தையும் நம்பிக்கையோடு ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஆற்றல் அளிப்பவரே எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் இயேசுவின் அதிகாரத்தினால் பலரையும் அவரது சீடர்களாய் மாற்றிட தேவையான ஆற்றல் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்வாழ்வு அளிப்பவரே எம் இறைவா, உலகை ஆளும் தலைவர்கள், நாட்டை ஆளும் தலைவர்கள் இவர்கள் அனைவரும் நாட்டில் நல்லாட்சி, அமைதி, ஒற்றுமை, சகோதரத்துவம், சமூக நீதி ஆகியவற்றை நிலைநாட்டிட அதற்கான தேவையான அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வெற்றி அளிப்பவரே எம் இறைவா, எம் பங்கில் உள்ள குடும்பங்கள், இளைஞர்கள், குழந்தைகள் இவர்கள் அனைவரும் தங்களது வாழ்வின் முன்னேற்றத்திற்காக எடுக்கும் அனைத்து முயற்சிகள் அடைய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலமளிப்பவரே எம் இறைவா, ஏழை எளியோர் அனைவரும் விண்ணேற்றம் அடைந்த உம்மை போல் அவர்களது வாழ்வில் அவர்கள் ஏற்றம் அடைய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணித்துளிகள் அமைதியாக இறைவனிடம் மன்றாடுவோம். அன்பு தந்தையே, எங்கள் இறைவா, உம் அன்பு பிள்ளைகள் உம்மிடத்திலே நம்பிக்கையோடு கேட்ட இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் வணக்கத்துக்குரிய விண்ணேற்றத்தை முன்னிட்டு நாங்கள் தாழ்மையுடன் காணிக்கைகளை உம் திருமுன் கொண்டு வருகின்றோம். இவ்வாறு இப்புனிதமிக்க பரிமாற்றத்தினால் நாங்களும் விண்ணகத்துக்கு உரியவற்றையே நாட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு மாட்சியின் மன்னர், பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கொண்டவர், வானதூதர் வியப்புற இன்று வானங்களின் உச்சிக்கு ஏறிச் சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் உலகுக்கு தீர்ப்பிடுகிறவரும் ஆற்றல் மிக்க அணிகளின் ஆண்டவரும் அவரே. இவ்வாறு அவர் சென்றது எங்கள் தாழ்நிலையிலிருந்து விலகி செல்வதற்காக அன்று, மாறாக எங்கள் தலைவரும் முதல்வருமாகிய அவர் முன் சென்ற அவ்விடத்துக்கு அவர்தம் உறுப்பினர்களாகிய நாங்களும் அவரை பின்தொடர்வோம் என நம்பிக்கை கொள்வதற்காகவே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று
உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செமரியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தல்ல நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும். அறிவிப்புகள். இன்று ஆண்டவரின் விண்ணேற்ற பெருவிழா ஞாயிறு மற்றும் பாஸ்கா காலம் 7ஆம் ஞாயிறு. அன்பு மக்களே, நாளை திங்கட்கிழமை மாலை 6:30 மணிக்கு நம்முடைய இணையூர் வவ்வால் தூத்தி புனித அந்தோணியார் ஆலயத்திலே திருவிழா மாலை ஆராதனை நடைபெறும். செவ்வாய்க்கிழமை அதிகாலை 1 மணிக்கு வவ்வால் தூத்தியில் வைத்து புனித அந்தோணியாருடைய திருவிழா திருப்பலி நடைபெறும்.
அதேபோல வியாழக்கிழமை இரவு 9 மணிக்கு புதுப்பட்டி குழந்தை இயேசு ஆலயத்திலே திருவிழா திருப்பலி நடைபெறும். அன்பு மக்கள், இந்த திரு நிகழ்வுகளில் கலந்து கொண்டு இறைவனுடைய ஆசிரை நிறைவாக பெற்றுச் செல்ல அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். செவ்வாய்க்கிழமை காலை நம்முடைய ஆலயத்தில் திருப்பலி நடைபெறாது. அன்பு மக்களே, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஒரே ஒரு திருப்பலி மட்டும் நம்முடைய ஆலயத்திலே நடைபெறும். மாலை 5 மணிக்கு ஒரே ஒரு திருப்பலி மட்டும் பங்கு அளவிலே நம்முடைய ஆலயத்தில் வைத்து நடைபெறும். வருகின்ற சனிக்கிழமை முதல் ஒரு 5 நாட்களுக்கு பங்கு தந்தை அவர்கள் அலுவல் காரணமாக வெளியூர் செல்வதால் நம்முடைய ஆலயத்தில் திருப்பலி நடைபெறாது. அவசர தேவைகளுக்கு அன்பு மக்கள் பங்கு தந்தையை அலைபேசியில் தொடர்பு கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, இவ்வுலகில் இருக்கும் நாங்கள் விண்ணக மறை நிகழ்வுகளை கொண்டாட அருளுகின்றே. எங்கள் இயல்பு உம்மோடு இணைக்கப்பட்டுள்ள இடத்துக்கு எமது கிறிஸ்தவ பற்றன்பு எம்மை இட்டுச் செல்ல அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இறைவனின் சிறப்பாசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இன்று விண்ணகம் சென்று உங்கள் விண்ணேற்றத்துக்கு வழிவகுக்கும் ஒரே மகனின் தந்தையாகிய எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. தமது உயிர்த்தெழுதலுக்கு பின் கிறிஸ்து சீடருக்கு தோன்றி தம்மை வெளிப்படுத்தியது போல அவர் உங்களுக்கு தீர்ப்பு வழங்க வரும்போது நிலையான மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாராக. அவர் தம் தந்தையின் மாட்சியில் வீற்றிருப்பதை நம்பும் நீங்கள் தாம் வாக்களித்தது போல உலகம் முடியும் வரை அவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியுடன் வாழும் பேறு பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. அழகிய கவி
திருப்பலி நிறைவேற்றிய பங்கு தந்தையின் உடல்உள்ள நலத்திற்காகவும் அவர்களின் பணி சிறக்கவும் இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களது இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். ஞான பிரகாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனித இறை புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே